தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவன் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவர்களாக நியமிக்கிற சில இருள்களை குறித்து கடந்த வாரத்திலே ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி ஒரு இருளுக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. அந்த இருளை நீங்களே உண்டு பண்ணிடாதீங்க. அந்த இருளுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிச்சோம். முதலாவதாக நம்பர் 1, ஆழத்திற்குள்ளே இருள் இருக்கிறது. அப்படின்னா டீப், ரொம்ப ஆழம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், அது வேர்ல்டி விஷயமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், நம்முடைய சரீரத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனா யார் ஒருவர் சில காரியத்திற்குள்ள ரொம்ப டீப்பா போறாங்களோ, அவர்களுடைய பலத்திற்கு மிஞ்சி, அவருடைய மூளையில இருக்கிற பலத்திற்கு மிஞ்சி, அவர்களுடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மிஞ்சி எதையுமே பார்க்காம நான் ரொம்ப ஆழத்துக்குள்ள போனோம், ஒரு சரிசமம் இல்லாம, அப்படின்னா எதையுமே யோசிக்காம அந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் முன்னாடி வச்சு, குடும்பம் முன்னாடி இல்லை, பிள்ளைகள் முன்னாடி இல்லை, அந்த ஒரு காரியத்தை மட்டும் ரொம்ப டீப்பா போறவங்க வேதம் சொல்லுகிறது இருளுக்குள்ளே போகிறார்கள். ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும்னா சமநிலை ஒன்று இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே 100% தேவனாயிருந்தார். அதே போல 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். மனிதனை நேசித்தார், அவர் ஜெபம் பண்ணினார், அதே நேரத்தில் அவர் தூங்கினார், பிரசங்கம் பண்ணினார், அதே நேரத்தில் அவர் சாப்பிட்டார். இப்படி அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் என்ன பண்ணார்னா இந்த பேலன்ஸ்டான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். உனக்கு தூக்கம் வரும்ன்றதை நமக்கு சொல்லி கொடுத்தார், உனக்கு பசி வரும்ன்றதை சொல்லி கொடுத்தார், அதே நேரத்தில் நீ விழித்திருந்து ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார், அதே நேரத்தில் இரவு ஜெபம் அவசியம்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார், அதே நேரத்தில் உபவாசம் உங்களுக்கு அவசியம்னு கற்றுக் கொடுத்தார். ஆனா இந்த உலக வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டா, அப்படியே சரி சமமாய், தெளிவாய், நேர்த்தியாய். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இருளுக்குள்ள போயிடக்கூடாது. எதையுமே என்ன பண்ண வேண்டாம்னா நம்ம ஒரு லிமிட், நமக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அதுக்கு மிஞ்சி நம்ம டீப்பா போகக்கூடாது. அது பிரச்சனையா இருக்கலாம். பாருங்க, கணவன் மனைவியினுடைய விஷயமா கூட இருக்கலாம். நம்ம டீப்பா போனோம்னா சில நேரத்தில் இருளை மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க. சிலதை ஆரம்பத்திலேயே நம்ம விடணும். அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவாராக.